போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இங்கே ஃபோன் வருது எங்கள் ராமமூர்த்தி ஃபோன் அந்த பேசின உடனேயே ரொம்ப அதிர்ந்து போய் நெஞ்சு படிச்சுட்டு உட்கார அறிவுமதி ஓடி போய் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ என்னாச்சுப்பான பதட்டத்தோடு கேட்க, அழகுமதியை ஸ்டேஷனில் பிடிச்சு வச்சிருக்கதா சொல்லி ஃபோன் வந்திருக்கு. போலீஸை எதிர்த்து பேசினதாகவும் அந்த போலீஸ் சட்டையை பிடிச்சதாகவும் சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களா, உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வர சொல்கிறாங்கன்னு இங்கே ராமமூர்த்தி சொல்ல, என்னங்க இது, அவள் காலேஜுக்கு போகலையா பண்ணா, இங்கேருந்து ஸ்டேஷனுக்கு எதுக்காக போனா, மாப்பிள்ளையை பார்க்க போயிருப்பாளோ அப்படின்னு அவங்க அம்மா பதட்டத்தோட சொல்ல, அறிவுமதி வீட்டிலேயே விட்டுட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் கிளம்பி நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போனதுமே அங்கே உட்காந்துருக்க அழகுமதியை பார்க்குறாங்க. அப்பா நீங்கள் எதுக்குப்பா இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்ல, உன்னை பெற்றதுக்கு எங்கெல்லாம் எங்களை கொண்டு வந்து நிற்க வச்சுட்ட பாத்தியா, நேற்று உன் மாமனார் மாமியார் கிட்ட போயிட்டு எனக்கு அவமானப்பட வச்ச, இன்னைக்கு ஸ்டேஷன் வாசல்ல என்னடி இதெல்லாம் அப்படின்னு அவங்க அம்மா திட்டமும் செய்கிறாங்க. உடனே இரு நான் போய் என் சாரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. சார் அப்படின்னு சுரேஷை பார்த்துட்டு பேசவும் வரேன், உங்கள் பொண்ணு தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியல உங்களுக்கு, இப்படி எல்லா இடத்துலையும் வந்து நின்றுட்டே இருக்கீங்க, இங்கே பாருங்க, இதுக்கு மேலே இதில் பேசியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க இங்கே ஸ்டேஷனுக்கு வந்து மரியாதை குறைவாக தரக்குறைவாக பேசினது தப்பு, அவங்க பேசினதுக்கு தான் அவங்க மேலே கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சுரேஷ் சொல்ல, என்ன இருந்தாலும் அழகுமதி உங்கள் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி அங்கே ராமமூர்த்தி சொல்ல, ஒய்ஃப்ன்றதுக்கு பேச்சுக்கெல்லாம் இங்கே ஸ்டேஷனில் எந்த இடமும் இல்லை அப்படின்னு அங்கே சொல்லவும் செய்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு உடனே பதட்டத்தோட ராமமூர்த்தி அழகுமதி பக்கத்தில் ஓடி வராங்க. அழகுமதியை பார்த்துட்டு, மதி உனக்கு எதுவும் இல்லைம்மா, எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல, அப்பா உண்மையிலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தானே இருக்கேன், தேவையில்லாமல் பொய் கேஸ் போடுவாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கணுமா, இதுக்கு மேலேயும் அழகுமதி அமைதியாக இருக்க மாட்டேன். அப்பா அவங்க என்ன பொய் கேஸ் வேணாலும் போடட்டும், ஆனால் இதுக்கு மேலே நான் அமைதியாக இருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல, ஓ உங்கள் பொண்ணுக்கு அவ்வளோ பெரிய திமிர ஆகிப்போச்சான்னு உள்ளே இந்த சுரேஷ் வெளியே வந்து கத்தவும் செய்கிறாங்க. ஸ்டேஷனில் எல்லாருமே வேடிக்கை பார்க்க, எல்லாரும் அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்துட்டு அழகுமதியை பார்த்து, இங்கே பார், நீ பண்ணின வேலைக்கு உன்னை தூக்கி உள்ளே வைக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சார் தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க சார் அப்படின்னு ராமமூர்த்தி கெஞ்சவும் செய்கிறாரு. ஆனால் அதையெல்லாம் இங்கே காது கொடுத்து கேட்கவே இல்லை இந்த சுரேஷ் வந்துட்டு, இதுக்கு மேலே நீங்கள் இங்கே நின்னீங்கன்னா அப்புறம் உங்களுக்கான மரியாதை எப்படி கிடைக்கும்னு அப்புறம் நீங்களே பார்ப்பீங்கன்னு சொல்ல, ஆமாப்பா இந்த ஆளுக்கு மரியாதைலாம் இங்கே ஸ்டேஷன் தேடி வரவங்களுக்கு கொடுக்க தெரியாது, கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்க மேலேயே கம்ப்ளைண்ட்டை போட்டு அவங்கள உள்ளே தள்ளக்கூடிய ஆள் தான் இவர், நியாயமான நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் இவர் கிடையாது. இவரை நம்பி நான் இங்கே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததுக்கு நேராக கமிஷனர் ஆஃபீஸ்க்கே நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ரூஃப் இல்லை தான், நான் அதை இல்லைன்னு சொல்லலை, நான் மறுக்கவும் இல்லை அப்படின்னு அழகுமதி சொல்லும்போது ராமமூர்த்தியை பார்க்குறாங்க. முதல்ல உங்கள் பொண்ணை புத்திமதி சொல்லி திருத்தறதுக்கு வழியை பாருங்கள், இப்படி அடுத்தவங்க மேலே எல்லார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஆஃபீஸர்னு கூட பார்க்காம தரக்குறைவாக பேசினதுக்காக தான் இந்த கேஸ் நான் ஃபைல் பண்ணி இப்போ நான் இவங்களை உள்ள தள்ளவும் போகிறேன், முடிஞ்சா எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் போதும், இதுக்கு மேலே என் பொண்ணை பற்றி தப்பாக பேசாதீங்கன்னு ராமமூர்த்தி சொல்ல, உங்கள் பொண்ணு சொன்னால் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது, பின்ன வராதா என்ன, அப்புறம் என்ன உங்ககிட்ட இருக்க உங்கள் குணம் தான் உங்கள் பொண்ணுக்கும் போயிருக்குன்னு சொல்ல, ஆமாம் சார் உங்கள் அம்மா அப்பாவோட குணம் உங்களுக்கு வரும்போது என்னுடைய நல்ல குணம் என் பொண்ணுகிட்ட இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையேன்னு ராமமூர்த்தி சொல்ல, அழகுமதி ஆச்சரியத்தோட ராமமூர்த்தியை பார்க்குறாங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, கிளம்புங்க அப்படின்னு அங்கே சுரேஷ் கத்துறாங்க. என் பொண்ணுக்காக நான் இங்கே வருவேன், என் பொண்ணு கேஸ் கொடுக்க வந்தா, அந்த கேஸ் எடுத்துக்க முடியாதுன்னா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும், கேஸ் கொடுக்க வந்த பொண்ணை இப்படி நீங்கள் டார்ச்சர் பண்ணியிருக்கீங்கன்னு உங்கள் மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே சுரேஷ் ஆடி போகிறாங்க. ஆமாம் இப்படி ஏன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்லி கேட்க, அதே தான் சார் நானும் கேட்குறேன், என் பொண்ணு இங்கே வந்து உங்களை திட்டினான்னு சொல்கிறீங்க, உங்களை அசிங்கப்படுத்தினான்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு உங்ககிட்ட வேறு என்ன ப்ரூஃப் இருக்குது, எங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது உங்கள் ரூமில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, சுரேஷ் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் என் பொண்ணு மேலே கேஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே மேலிடத்தில் நானும் புகார் கொடுக்க வேண்டியது இருக்கும், என் பொண்ணுக்காக ஒரு அப்பனா நான் இதை கூட செய்யாமல் இருக்க மாட்டேனான்னு, ஒரு விஷயத்தில் அவள் இவ்வளோ தெளிவாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறானா எனக்கு தெரியும் சார், என் பொண்ணு மேலே தப்பே இல்லைன்னு, ஒரு அப்பனா என் பொண்ணை நான் முழுமையாக நம்புகிறேன், அதனால் அவளுக்காக நான் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்க தயாராக தான் இருக்கேன். நாங்கள் செஞ்ச ஒரே தப்பு ஒரு கேடுகட்ட ஒருத்தனுக்கு கேடுகட்ட குடும்பத்தை நம்பி என் பொண்ணை ஒப்படைச்சது மட்டும்தான், நான் செஞ்ச தப்புக்கு நானே பிராய்ச்சத்துக்கு தேடிக்கவும் தயாராக தான் இருக்கேன், இதுக்கு மேலே என் பொண்ணு அந்த வீட்டில் போய் வாழட்டும், விட்டு கொடுத்து போமா மதின்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லவே இல்லை. இந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிற ஒரு குடும்பத்தில் பொண்ணை நான் கொடுத்துட்டோமே நினச்சி இப்போ தான் நான் வருத்தப்படவும் செய்கிறேன்னு சொல்லும்போது, என்னங்க நீங்கள் இப்பெல்லாம் பேசுகிறீங்கன்னு உடனே எங்கள்
இங்கே அழகுமதியோடைய அம்மா உடனே ராமமூர்த்தியை பார்த்து கேட்கவும் செய்கிறாங்க. ராமமூர்த்தியும் நீ கொஞ்சம் அமைதியாயிருன்னு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு அங்கே சுரேஷை பார்த்து கையை நீட்டி கோவமாக பேசுகிற ஒரே வார்த்தை என்னன்னா, என் பொண்ணை நாங்கள் ரொம்ப நல்லா தான் வளர்த்துருக்கோம், அதில் எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. அதுவும் இல்லாமல் அவமானப்படணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லவே இல்லை. ஒரு பொண்ணை வாழ வந்த இடத்துல எப்படி நடத்தணும், அந்த பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஒரு பேசிக் நாலேஜ் கூட தெரியாத உங்கள் குடும்பத்தில் பொண்ணை கொடுத்ததை நினச்சி தான் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவும் செய்கிறேன் அப்படின்னு கோவத்தில் எங்கள் ராமமூர்த்தி சொல்ல அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே சுரேஷோ உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, இனி ஒரு நிமிஷம் இங்கே நின்னாலும் உங்கள் எல்லா மேலே கேஸ் ஃபைல் பண்ணி நான் உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் செய்கிறாங்க. பண்ணுங்க சார், உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்குன்னா எங்கள் மேலே என்ன கேஸ் வேணாலும் ஃபைல் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஒன்று சொல்ல நானும் விரும்புகிறேன், இதே நேரத்தில் நீங்கள் எங்கள் எல்லா மேலே கேஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா அடுத்து உள்ளே போகிறது நாங்களே இருக்காது, நீங்களா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா கட்டாய திருமணம், அதுக்கு பிறகு அதாவது கடன் கொடுத்ததுக்கு பதிலாக பொண்ணை கொடுங்கன்னு சொல்லி உங்கள் மாமா கேட்டார். அதே நேரத்தில் என் பொண்ணை கட்டி கொடுத்த தவிர்த்து நான் பெரிய தப்பை பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, அழகுமதியை இங்கே கம்பல் பண்ணி தானே உங்களுடைய வேலையை உங்களுக்கு நீங்கள் திரும்ப வாங்கினீங்க. உங்கள் மேலே கொடுத்துருக்க கேஸை வாபஸ் வாங்க வச்சது கூட அழகுமதியை கம்பல் பண்ணதுனால தானே. அதை பற்றியும் அழகுமதி சொல்லாமல் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கா. நீங்கள் தைரியமான ஒரு ஆளாக இருந்தால் இப்போ கேஸ் ஃபைல் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு ராமமூர்த்தி சொல்ல அதை கேட்டதும் சுரேஷ் அப்படியே ஆடி போய் தான் நிற்கிறாங்க. கோவத்தில் இங்கே எல்லாம் மீறவும் செய்கிறாங்க. அவங்க அப்பாவை அடிக்க இங்கே கையை ஓங்கும்போது அழகுமதி அதை தடுக்க வரும்போதே அங்கே ராமமூர்த்தி அந்த சுரேஷ் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறையை விட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நல்ல மகனாக இருக்கலாம், அதே நேரத்தில் கட்டின பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனாகவும் இருக்கணும். இப்படி படிக்காத கல்யாணமாக இருந்தாலும் ஏன் பொண்ணு அந்த வீட்டில் எல்லாத்தையும் சகிச்சுட்டு வாழும்போது உங்களால் ஒரு சின்ன விஷயத்த கூட சகிச்சுக்கிட்டு வாழ முடியலைன்னா உங்களுக்கெல்லாம் இப்போன்னு இல்லை, இனி எப்போதும் கல்யாணம் ஒன்றே உங்கள் லைஃப்பில் நடக்கவே நடக்காது. உங்கள் அம்மா அப்பா தான் இங்கே எல்லா உண்மையும் சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிற உண்மைப்படி எந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுதோ அந்த பொண்ணை விருப்பப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி திட்டவும் செய்கிறாரு. நீ வாமா மதி அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போங்க அப்பா அப்படின்னு பார்க்குறாங்க. உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குமா, அந்த வீட்டில் நீ எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டேன், பொய் சொல்லவும் மாட்டேன்னு. சின்ன வயசுலேருந்து உன்னை நான் எப்படி வளர்த்துருக்கேன்னு ஒரு அப்பனா எனக்கு தெரியும். உன்னை பொய் சொல்ல சொல்லியோ இல்லை மற்றவங்களை காயப்படுத்த சொல்லியோ நான் உன்னை என்றைக்குமே வளர்க்கலை. அது எனக்கும் உன் அம்மாவுக்கும் நல்லாவே தெரியும். அந்த வீட்டில் இருக்கவங்க தான் பொய் சொல்கிறாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு ஆடுற அளவுக்கு நாங்கள் முட்டாளும் கிடையாது. உன் வாழ்க்கையில் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா, ஒரு அப்பனா உன் காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன்னு ராமமூர்த்தி சொல்ல, ஐயோ அப்பா அதெல்லாம் ஒன்று வேணாம், வாங்கின கடனுக்கு மிரட்டி தானப்பா இந்த கல்யாணத்தை பண்ணாங்க, இப்போது இந்த கேஸ் இவங்க எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, இதுக்கு மேலே இந்த கேஸை எங்கே போய் எப்படி கொடுக்கணும்னு நமக்கு தெரியும், வாங்கப்போ போகலான்னு அழகுமதி தான் அப்பாவை அம்மாவை கூட்டிகிட்டு கிளம்புற அதே சமயத்தில் சுரேஷை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியோட ஸ்டேஷனில் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு அறையை வாங்கிட்டு நிற்கிற சுரேஷை பார்த்து இங்கே அழகுமதி ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க, இன்னைக்கு நிலை எப்போதுமே நீ திருந்து போகிறதில்ல. ஏன்னா போலீஸ்ன்ற ஒரு அதிகார திமுறை தான் எல்லார்கிட்டையும் காட்டணுமே தவிர்த்து இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க வர அவங்களுடைய மனநிலைமை என்ன அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவோமா அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லை. உனக்கும் போலீஸ்க்கும் எட்டாத தூரம் தான், ஆனால் அது எட்டுறதுக்கு நானே இங்கே உதவி பண்ணிட்டேன்ல, இப்போவே போகிறேன். நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு உன் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினதுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கவும் செய்கிறேன், எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி கிளம்பவும் செய்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே இங்கே வீட்டில் இருக்க ராஜலட்சுமியும் ராகவனும் அப்படியே அதிர்ச்சியில் மூழ்கி போய் நிற்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னு அங்கே சுரேஷை பார்த்து கேட்க, ஆமாம்மா என்னைய கை நீட்டி அடிச்சிட்டாங்கன்னு சொல்ல, எவ்வளோ திமிரு இருந்தால் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த மனுஷன் இப்படி என் பிள்ளைய கை நீட்டி அடிச்சிருப்பான், சும்மா விடக்கூடாதுங்க, சும்மாவே விடக்கூடாதுன்னு ராகவனை பார்த்து சொல்ல ராஜலட்சுமியும் இங்கே ரொம்ப கோவத்தோட கத்தவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னுடைய வேலை என்னை விட்டு போயிடும், இதுக்கு மேலே போலீஸ் ட்ரெஸ்ஸை என்னால் போடவே முடியாத அளவுக்கு அவள் என்ன கம்ப்ளைண்ட் வேணாலும் கொடுப்பான் அப்படின்னு சொல்லும்போது, டேய் அதுக்காக அவளுக்கு பயந்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இங்கே அந்த ராஜலட்சுமியும் சொல்ல, அத்தை நீங்கள் பண்ண ஒரு சின்ன தவறு இன்னைக்கு இங்கே சுரேஷோடைய வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. ஏண்டா சுரேஷ், எப்போ பார்த்தாலும் உங்கள் மாமா பேச்சை தான் கேட்டுட்டு ஆடிட்டே இருப்பேன், இன்னைக்கு உங்கள் வீட்டில் அம்மா அப்பான்னு எல்லா பேச்சையும் கேட்டு நீ பண்ண தப்பு உன் வாழ்க்கையை அழிக்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கு பார்த்தியான்னு சொல்லிட்டு அங்கே மலர் திட்ட, என்ன மலரு அப்படின்னு கோவமா அங்கே ராகவன் சொல்ல, ஆமாம் மாமா உங்கள் மேலே அத்தை மேலே நீ எல்லார் மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்குது, நீ எனக்கு மரியாதைலாம் இல்லாமல் இல்லை, அதே நேரத்தில் பேச வேண்டிய இடத்துல பேசி தானே தாகணும், செய்யவே செய்யாத ஒரு விஷயத்த மதி செஞ்சுதான் சொன்னீங்க, அதை சுரேஷன் நம்பினான். மதியம் இந்த டம்ளரை எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லலையே, இங்கே சாதாரணமாக சொல்லிட்டு அவள் எடுத்து வச்சுட்டு அவள் வேலையை பார்த்துட்டு அவள் போயிட்டு இருந்திருப்பான். ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம்
அது அவளை எவ்வளோ காயப்படுத்திருந்தா அவள் அந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்லியிருப்பா. ஆனால் நீங்கள் இங்கே இல்லாததையும் பொல்லாததையும் சுரேஷ் கிட்ட சொல்லி சுரேஷ் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு கோபத்தில் அழகு மலை திட்டவும் செய்கிறாங்க. இங்கே பாருடா சுரேஷ், இந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ வந்தவ தான். ஆனால் இந்த வீட்டில் உங்கள் எல்லாருக்கும் நான் இன்னொரு அம்மாவை இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். அப்படி தான் நீங்களும் என்கிட்ட நடந்துக்கிட்டீங்க, நானும் உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன். நான் செஞ்ச ஒரு தப்பு என்னென்னா இங்கே அத்தை பேசும்போது அமைதியாக இருந்தது மட்டும்தான். அப்படி அமைதியாகவே நான் இருந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழகு மலர் தலையில் அடிச்சுட்டு அழுகவும் செய்கிறாங்க. அதை பார்த்துட்டு பாக்கியராஜி அழகு மலரை சமாதானப்படுத்த, விடு மலரு, நம்ம என்னதான் சொல்லி எல்லாருக்கும் எடுத்து சொல்லி புரிய வச்சாலும் அதை புரிஞ்சுக்க மாட்டேன் நிற்கிறவங்கக்கிட்ட இனி எதுவும் பேசி பயன் இல்லை, நீ வா அப்படின்னு உள்ள ரூம்க்கு கூட்டிகிட்டு போக சுரேஷ் அப்படியே ஆடி போய் தான் நிற்கிறாங்க. அம்மா அப்படின்னு இங்கே அம்மாவை பார்த்துட்டு கோவமாக ஒரு முறைக்க இங்கே ராகவன் ராஜலக்ஷ்மி என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் தலை கீழே போட்டுட்டு நிற்கவும் செய்கிறாங்க. மொத்தத்தில் அம்மா மேலே தப்பு இருக்குன்னு இங்கே சுரேஷ் புரிஞ்சுக்கிட்டாலும் தன்னுடைய தன்மானத்துக்காக தன்னுடைய ஈகோவுக்காக அதை விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுல இங்கே தெளிவாக இருக்காங்க. இதுக்காகவே அவர் வேலையை விட்டு வந்தாலும் சரிதான், இதுக்கு மேலேயாவது மதி யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டாலும் சரிதான்.